சிருஷ்டியும் தோன்றும் முன்னே திருத்துவ தேவனின் முதல் நினைவே பல யுகங்களின் ஏக்கம் நீயே அன்பு தகப்பனின் பொன் சுடரே பல யுகங்களின் ஏக்கம் நீயே அன்பு தகப்பனின் பொன் சுடரே தேவகுமாரரே எழும்பிடுங்கள் தேவபுத்திரராய் வெளிப்படுங்கள் தேவகுமாரரே எழும்பிடுங்கள் தேவபுத்திரராய் செயல்படுங்கள் அவரின் வித்து எனக்குள்ளே அவரின் சுவாசம் என் நிறைவே அவரின் வித்து எனக்குள்ளே அவரின் சுவாசம் என் நிறைவே அவரை நமக்குள் வாழ்வதினால் அவரைப் போலவே இருக்கின்றோமே அவரை நமக்குள் வாழ்வதினால் அவரைப் போலவே சொல்லலாமா தேவகுமாரரே தேவகுமாரரே எழும்பிடுங்கள் தேவபுத்திரராய் வெளிப்படுங்கள் குமாரரே எழும்பிடுங்கள் தேவபுத்திரராய் செயல்படுங்கள் அகில உலகமும் ஏங்கிடுதே தேவகுமாரர்கள் வெளிப்படவே அகில உலகமும் ஏங்கிடுதே தேவகுமாரர்கள் வெளிப்படவே பூமி அனைத்தையும் மீட்டெடுக்க தேவன் அளித்த பதில் நாமே பூமி அனைத்தையும் மீட்டெடுக்க தேவன் அளித்த பதில் நாமே தேவகுமாரரே எழும்பிடுங்கள் தேவபுத்திரராய் வெளிப்படுங்கள் தேவகுமாரரே எழும்பிடுங்கள் தேவபுத்திரராய் செயல்படுங்கள் எஸ் டாடி ஓ தேவகுமாரர்கள் காலம் இது தேவகுமாரத்திகளின் காலம் அப்பா உம்முடைய புத்திரர்களை எழுப்ப முடியவா ஒவ்வொரு ஆயுதங்களை எங்களை பயன்படுத்துங்கப்பா உம்முடைய ஆட்சிக்காய் நன்றி உம்முடைய ஆளுகைக்காய் நன்றி தகப்பனே Thank you Jesus ஓ மாஸ்டர் ஆட்சிகள் எதுவும் தோன்றும் முன்னே ஆள நம்மை அழைத்திருந்தார் ஆட்சிகள் எதுவும் தோன்றும் முன்னே ஆள நம்மை
creation is waiting for the manifestation of the sons of God. சர்வ சிருஷ்டியும் புத்திரர்கள் வெளிப்பட ஏங்கி கொண்டிருக்கிறது. What is that? என்னது அது? But we are still stuck with fever and cold. நம்ம இன்னும் ஜுரத்திலே என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? மறைக்கப்பட்டிருக்கிறோம். The problem is we do not know our goal. பிரச்சனை என்னன்னா நம்ம எங்க போறோம் நம்மளுக்கு தெரியல. So you are not amplifying your speed. நம்மளுடைய வேகத்தை நம்ம என்ன பண்ண உத்வேகப்படுத்த மாட்டோம். Suppose you know that you have to reach Trichy by 2 o'clock. ஒரு 2 மணிக்குள்ள நான் திருச்சிக்கு போகணும்னா you will not just okay brother நான் திருச்சி போணும் தூக்கம் வருது. you will not say that, no. திருச்சிக்கு போறோம் சும்மா நின்று தூக்கம் வருது நின்று இருக்க மாட்டோம். you will be in a hurry. ஒரு வேகத்திலே இருப்பீங்க, right? you will not just come up and suppose you have a flight to catch to Goa. இப்போ நீங்க வந்து ஒரு ஃளைட் பிடிக்க போறோம் கோவாக்கு போறீங்கன்னா will you sit here? இங்க உட்கார்ந்துட்டு இருப்போமா? you would have just gone. இப்போ நீங்க கிளம்பிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி your vapor only will be here. உங்களுடைய வெறும் காத்து மட்டும் தான் இங்க இருக்கும். you understand? So the same way we as Christians have not understood the pace that God has kept for us. அதே போல நாம் கிறிஸ்துவர்களாய் அந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வேகத்தை நம்ம புரிந்து கொள்ளல. God wants to see you as a son of God. ஆண்டவர் எப்படி நம்மள பார்க்க விரும்புறாருன்னா அவருடைய புத்திரர்களா நம்மள பார்க்க விரும்புறாரு. He gave 5 kinds of ministries, teachers, pastors, all these things. அவர் 5 விதமான ஊழியங்களை நமக்கு கொடுத்திருக்காரு. Why? ஏன்? till we all come to the maturity of the fullness of Christ Jesus. ஏனா கிறிஸ்துவின் பரிபூரணத்துக்குள்ளாக நாம் பங்கு பெறும்படியா அதை நமக்கு கொடுத்திருக்காரு. till we all come to the full measure, full stature of Christ Jesus. கிறிஸ்துவை போலவே அந்த பரிபூரண அளவுக்குள்ளாக வரும்படியா அதை நமக்கு தந்துறினார். see, you should grow and keep growing until you are equivalent to Jesus. நம்ம கிறிஸ்துவை போல வரும் வரைக்கும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். suppose you keep Jesus and you keep Satish and Jesus are equal. இப்போ நம்ம இயேசு ஒரு பக்கம் வைக்கிறோம், சதீஷ் ஒரு பக்கம் வைக்கிறோம். சதீஷும் இயேசுவும் ஒரே போல இருக்கணும். there is no over and low or Satish and Jesus are equal. சதீஷும் இயேசுவும் ஒரே போல இருக்கணும், கூடவோ குறையவோ இருக்க கூடாது. just imagine if you are equal to Jesus. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாம் இயேசுவை போலவே இருந்தால் what is that measure? அதோட அளவு எப்படி in terms of power, in terms of compassion, in terms of joy, in terms of peace, வல்லமையிலும் அதிகாரத்திலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் எல்லாத்திலும் யோசிச்சு பாருங்க. in everything you are as equal as Christ Jesus is. சகலவற்றிலும் நீங்க இயேசுவை போலவே இருக்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. that is what God's design is for you. ஆண்டவருடைய வடிவமைப்பு அப்படிதாங்க இருக்கு நம்மள குறிச்சு. let me ask you a thought provoking question. just think and tell me. இப்போ வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா யோசிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேக்குறேன், நீங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. have you ever thought, okay, this is the day, on this date or in 2 years time, 10 years time, I will be as equal to Jesus? have you ever thought? இப்போ நீங்க என்னைக்காச்சு நான் இயேசுவை போல கண்டிப்பா மாறிடுவேன், எப்படியாவது ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ நான் இயேசுக்கு ஈக்குவலா ஆயிடுவேன், அவரும் நானும் சமமா இருப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? has this ever come in any of your prayer requests? உங்களுடைய ஜெப விண்ணப்பத்துல அந்த மாதிரி என்ன ஜெபிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் இயேசுவை போலவே இருப்பேன்னு சொல்லிட்டு. among these things, college, house, school, car, among all these things, did this ever come? Did you ever set a milestone, a target time to reach the stature of Christ Jesus? இப்போ நம்ம இயேசுவை போலவே வாழ்வதற்கு, இயேசுவை போலவே இருப்பதற்கு இந்த வாழ்க்கை மத்தியில, குடும்ப சூழல் மத்தியில, அன்றாட வாழ்க்கையில இதை வந்து முன்னாடி வைத்து நான் இதை வந்து இயேசுவை போலவே மாறுவேன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது யோசிச்சு அதுக்குரிய நடைமுறைகள் இந்த தேதியில நான் இயேசுவை மாதிரி இருப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? இந்த தேதியில நான் இயேசு மாதிரி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணி என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கோமா யாராவது? But that is God's heart desire, deep compassion. அதுதான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய ஒரு ஆதங்கமும் கூட. The whole creation on all of this world, the universe, heaven and God, everything is running for this one reason, to make you grow to the level of Christ Jesus. வானமும் பூமியும் சகலமும் எல்லாவற்றிலும் சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை படுறதுக்கு எதுக்குன்னா நீங்களும் நானும் ஒரு புத்திரரா நிக்கிறதுக்கு தான்.
But sadly, most of them has not even comprehended this truth. நான் வருத்தமான விஷயம் என்னன்னா யாரும் இதை பத்தி நம்ம ஒரு பொருட்டாவே எடுக்கிறது இல்ல. All that we value and we see is, just 2 kilometer distance. இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போறத பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். பக்கத்துல இந்த 80 வருஷம் மிஞ்சி போனா இதுக்குள்ள என்ன நடக்கும் அவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம். We don't have the real picture that God has for us. ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன செய்ய போறாருன்ற ஒரு முழு அடையாளமோ ஒரு முழு ஒரு ஐடியாவோ நமக்கு கிடையாது. Do you agree with me? ஒத்துக்கிறீங்களா அது? But he wants you to be as equal as to Christ Jesus. இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்குன்னா அவருடைய முழு வாஞ்சை. Hallelujah. Amen. It's very, very important. மிகவும் முக்கியமான காரியம். See, the Bible says, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. See, வேதாகமம் சொல்லுது முதலாவது ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Now what is the kingdom's target for you? ராஜ்யத்தின் உங்களுக்காக ராஜ்யம் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குது? உங்களுக்கு ராஜ்யம் என்ன கோல் வச்சிருக்கு? ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்க யோசிக்கணும். You understand? When you seek ye first the kingdom of God, you should seek the goal of that kingdom for you. முதலாவது ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சனா ராஜ்யம் எனக்காக என்ன வச்சிருக்குன்றதை நம்ம தேடுவோம். The kingdom has kept this goal that you become as equal as to Christ Jesus. ராஜ்யம் வந்து நமக்கு ஒரு லக்கை வைத்திருக்கிறது. அந்த லக்கை என்ன நம்ம கொஞ்சம் அது பின்னாடி போக ஆரம்பிக்கணும். You understand? நீங்க கிறிஸ்துவுக்கு ஒத்தவரா கிறிஸ்துவை போலவே மாறணும் அப்படிங்கிற லக்கு தான் என்ன வச்சிருக்கு? ராஜ்யம் உங்களுக்காக வச்சிருக்கு. We should become like Christ, not like என்ன சொல்ற இயேசுவை போல இல்ல இயேசுவாகவே. Becoming Christ is the goal actually. But what are we thinking? Where are we now? நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம்? Now why am I talking this? இப்ப நான் ஏன் இத பேசுறேன்னா for you to understand and realize and wake up the necessity of you at least having a 100% result in healing. இவ்வளோ பெருசா ஆண்டவர் வந்து உங்களை தேவ குமாரனா புத்திரனா இயேசுவை போல எல்லாத்துலேயும் 100% மாற்றணும்னு அவர் கனவு கண்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம அட்லீஸ்ட் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் 100% ரிசல்ட் ரேட் இருக்க வேண்டாமா? விளங்குதா? So you cannot handle this slothfully. இந்த மாதிரி ஒரு நீங்க இந்த இடத்துல அஜாக்கிரதையா நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாது. ஆக்சுவலி இருக்க முடியாது உங்களால. You should not accept failure. நீங்க வந்து தோல்வியை ஒத்துக்கொள்ளவே கூடாது. You should the new creation cannot digest failure. புது சிருஷ்டி தோல்வியை ஏத்துக்கவே கூடாது. ஏத்துக்க முடியாது. The new creation will question, how can I fail? புது சிருஷ்டி வந்து தன்னை தானே கேட்டுக்கொள்ளும், நான் எப்படி தோற்று போக முடியும்? When God comes, he will be succeeding. இப்போ ஆண்டவர் வந்தார்னா அவர் செய்து முடிக்கிறார்ல. When I have come, it is not me, but God is living, and when I get a result, I will get the result only that which God will get. இப்போ நான் வந்து நின்னா நான் செயல்படல, அவர் செயல்படுறாரு. நான் செய்யற காரியம் கண்டிப்பாக ஜெயமாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா நான் செய்யல, அவர் செய்யறாரு. Then you will not talk, okay brother, we'll pray, we'll try, we will see. You will not talk like that. நீங்க இப்போ ஜெபம் பண்ணலாம் பிரதர், அப்புறம் பாத்துக்கலாம், சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்க பேச மாட்டீங்க. You should have a mentality that you have failed 100 classes and you are 100 classes behind. And you should finish the test and pass everything and go fast to be abreast with the curriculum. இப்போ நீங்க 100 கிளாஸ் படிக்க போறீங்க, 100 கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டு ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த நீங்க ஒரு 10 பாடம் தோத்து 10 கிளாஸ் பின்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல சீக்கிரம் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி நான் ஆண்டவரோட இதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியோட வேலை பார்க்கணும். See, listen, you are not called to work for your belly. உங்களுடைய வயிற்று பொழப்புக்காக நீங்க இங்க அழைக்கப்படல. Yet most of our lives are lingering around that. நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி food, clothing, சாப்பிடுறது, நம்ம என்ன உடுத்த போறோம், என்ன உண்ண போறோம், அதை பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். But God is scolding or God is angry at such attitude. அந்த மாதிரி மனோபாவம் உள்ளவங்கள ஆண்டவர் அவங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. God scolds. He tells, look at the birds, look at the field. Do I not clothe them? Do I not feed them?
அவர் சொல்றாரு மத்தேயுல வானத்து பறவைகளை பாருங்க, சிருஷ்டிகளை பாருங்க, பூக்களை பாருங்க, நான் அவங்கள உடுத்து வைக்கலையா? அவங்கள உடுத்த மாட்டேனா? உங்களுக்கு உடுத்த மாட்டேனா? What does that tell you? What does that parable tell you? அந்த ஊமை நம்மளுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, You don't have to work to eat. நீங்க வந்து வேலை செஞ்சு தான் சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது. You don't have to work to eat. நீங்க வேலை செஞ்சு தான் நீங்க உங்களை பார்த்துக்கணுமோ சாப்பிடணுமோன்றது கிடையவே கிடையாது. Yet there is a scripture in the Bible, to eat without working is sin. எடுத்துட்டு வருவீங்க தெரியும். ஆமா, அங்க ஒரு போதனை இருக்கு வேதாகமத்துல, உழைக்காம சாப்பிடுறது தவறுன்னு. But in this scripture he tells, look at the bird. இந்த வசனத்தை சொல்றாரு, வானத்தின் பட்சிகளை பாருங்கள் சொல்றாரு. They do not sow. அவங்க விதைக்கிறதும் இல்லை. They do not reap. அறுக்கிறதும் இல்லை. What is that? என்னது அது? Work. வேலைதான். What is Jesus telling? இயேசு என்ன சொல்ல வராருங்க? They do not work, but still I feed them. அவர்கள் அது வேலை செய்வதில்லை, ஆனாலும் நான் அவர்களை பிழைப்பூட்டுகிறேன். Look at them and learn. அதை பார்த்து கத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. So that is why I tell you, you don't have to work for, toil and sweat. நீங்க வந்து ரொம்ப கடினமா உழைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் அவங்கள பார்த்துக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. Even the world system is like that. இப்போ உலக பொருளாதார அமைப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. How many of you think Bill Gates was sweating like the person like the farmer in the field? இப்போ யாரெல்லாம் சொல்ல முடியும் பில் கேட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தா சம்பாதிச்சாரு விவசாயி மாதிரி யாரா சொல்ல முடியும்? This guy goes to the field, works morning evening, sweating like this, black, tanned, earning how much? 500 to 600. 500 ரூபாய்க்காகவோ 600 ரூபாய்க்காகவோ கடுமையான வெயில்ல நிலத்துல இறங்கி உழுது வேலை பார்க்குற விவசாயி கொஞ்சம் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு அவரு. But there is somebody who is doing brokerage and earning crores and millions. broker வேலை பார்த்து கோடி கணக்கில் சம்பாதிக்க நிறைய பேர் இருக்காங்க. You understand? So even in the world it is not so that you work and earn. சாதாரணமா உலகத்திலேயே நீங்க கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு அறிகுறி இல்ல. When you come to Jesus, he tells you, come unto me, I will give you rest. இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். When a son goes to the father's house, what happens? Feasting or working? ஒரு மகன் வந்து தகப்பன் வீட்டுக்கு போனா அவன் வந்து கொண்டாடுறானா இல்ல வேலை செய்றானா? What happens? என்ன நடக்குது? There is joy, சந்தோஷம் இருக்கு அந்த இடத்துல, happiness, சமாதானம் இருக்காங்க, food, அங்க உணவு இருக்கு. They don't toil from morning to evening. இப்போ தகப்பனை பிரியப்படுத்த அந்த மகன் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரை பிரியப்படுத்துறதுக்காக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டது கிடையாது. Switch your mind. உங்கள் மனதை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்கள். You are not born to work. நீங்க வேலை செய்யறதுக்காக கஷ்டப்படுறதுக்காக நீங்க அழைக்கப்படல. Hallelujah. I don't work, I still earn. இப்போ நான் வேலை செய்யறது கிடையாது, ஆனா நான் சம்பாதிக்கிறேன். I earn more. I earn more than all of you. உங்களோட நான் அதிகமாவே சம்பாதிக்கிறேன். I hope so. நான் விசுவாசிக்கிறது தான். But I keep my responsibilities. I walk mature. ஆனா என்னுடைய பொறுப்புல நான் கரெக்ட்டா இருக்கிறேன். நான் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தா நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அது வேற டாபிக். நீங்க பொறுப்புல மெச்சூரா இருந்து நடக்கிறது அது வேற டாபிக். But I am telling you, I don't work enough for the money that I earn. I walk by grace. நான் சொல்றேன், எனக்கு தேவையான காரியங்களுக்காக நான் வேலை செஞ்சதே கிடையாது. நான் கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. Amen. During COVID season, lockdown, no business. கொரோனா டைம்ல வேலை கிடையாது, வியாபாரம் கிடையாது. We were still flowing in lakhs. ஆனா எங்க கையில லட்சங்கள் தான் எங்க கையில புரட்டி கொண்டிருந்தது. You understand? We were still flowing in lakhs during COVID season. இன்னும் கொரோனா டைம்ல எங்களுக்கு லட்சங்கள்ல தான் பணம் வந்து கொண்டிருக்கிறது. When we need, it's there. நாங்க தேவைப்படும் நினைச்சா போதும், அது அந்த இடத்துல இருக்கு. Before the need is there, the provision is there. தேவை வரதுக்கு முன்னாடியே அதுக்குரிய தேவை வரதுக்கு முன்னாடி சந்திக்கப்படுது. அது சந்திக்கப்படுது. Amen. Because I have a father. ஏன்னா எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். And I do not forget that. நான் அதை என்னைக்கும் மறந்ததே கிடையாது. Hallelujah. Hallelujah. And he will not put me to shame. என்ன ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த மாட்டாருங்க. Be it in the bank, be it in the job, be it I go to heal somebody. நான் பேங்க்ல இருந்தாலும் சரி, நான் வேலையில இருந்தாலும் சரி, நான் ஒருத்தரை சுகப்படுத்த போனாலும் சரி. You understand? புரியுதா நான் சொல்றது? Because who is living? யார் எனக்குள்ள வாழ்றாரு? He is living. அவரே எனக்குள்ள வாழ்கிறார். I don't live. நான் இல்லங்க. Whatever comes my way, I just direct to him.
எதெல்லாம் என் வழியில வருதோ அதெல்லாம் அவர்கிட்ட அமுச்சு விட்டுருவேன். It's like a person, okay, what? 10 lakhs? Okay, got 10 lakhs. இதோ 10 லட்சம் வேணுமா, அந்த 10 லட்சம் வாங்கிட்டு போ. Oh, what? Car? Okay, car. கார் வேணுமா, அந்த கார். Healing? Okay. Cancer? Okay. கேன்சரா, வியாதியா, சுகம் வேணுமா, எடுத்துட்டு போ. See, I may look small, but behind me is a vast provision. I am a door of the big dam, and the dam is God. இப்போ நான் பார்க்கறதுக்கு சிறியவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு நான் வந்து எதோடு இணைக்கப்பட்டிருக்கேன்னா ஒரு பெரிய அணைக்குள்ளாக நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதுலேருந்து ஒரு ஊற்று பெறப்படும், பெரிய ஊற்று. Imagine, have you seen dams? அணையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? Every dam is very big, vast, அணை more வந்து water. எப்பவுமே பெருசா இருக்கும். If that water passes the dam, it will spoil everything around. அந்த அணையிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அந்த அணையே ஃபுல்லா அதை நிரப்பிடும். Understand? அந்த அணை மட்டும் இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கிறது எதுவுமே இருக்காது, அவ்வளோ தண்ணி இருக்கு, ரைட்? பட் இட் இஸ் க்ளோஸ்ட் பை தட் ஒன் டோர். அணைக்கும் தண்ணிக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கு. ஒன் டோர், ஒரு சின்ன டோர், ஒரு சின்ன கதவு தான் அந்த அணையில இருந்து தண்ணி வெளியில வரும். God with his vast ability is just waiting for this door to give some room. அவ்வளோ பெரிய அணை கடவுள், கடவுளை நம்ம சுமந்துட்டு இருக்கோம்னா அவர் நம்ம சும்மா லைட்டா கதவு திறக்கிறதுக்காக என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. So whatever be in your life, உங்க வாழ்க்கையில எதுவாக இருக்கட்டும், just okay God, look, பா இத பாத்துக்கோங்க கொஞ்சம். You don't even have to say, I don't even say, I don't pray, for these things. நான் அத கூட சொல்ல மாட்டேன், நான் ஜெபிக்க கூட மாட்டேங்க அதுக்கு. Actually people from my office would tell me, sir, this much is needed, that much is needed. Okay. This is my answer. இப்போ வேலை செய்கிற இடத்துல என் ஆஃபீஸ்ல வந்து கேட்பாங்க, சார் எனக்கு இது இவ்வளோ காசு தேவைப்படுது, இதுக்கு இவ்வளோ தேவைப்படுது, எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்வேன், சரி சந்திக்கப்படும். சந்திக்கப்படலாம் சொல்றது இல்ல, ஓகே தான், வெறும் ஓகே தான், சந்திக்கப்பட கூட கிடையாது. Because I know my God is still alive and he is providing. என் தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார், அவர் என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நான் அறிவேன். He ensures that there is non-veg every time on my plate. எப்பவுமே என் பிளேட்ல நான்வெஜ் இருக்குன்றது அவர் பார்த்து கொள்வாருங்க. I am not against, நான் ரொம்ப நான்வெஜ் பிரியர்லாம் கிடையாது, ஆனா என் பிளேட் எப்பயுமே திருப்தியா இருக்குதுன்னு அவர் உறுதிப்படுத்திக்க. You understand? That God is ever alive, always present in every area of your life. அந்த தேவன் நம்மளுடைய எல்லா சூழலிலும் உயிரோடு இருக்கிறார். And that God wants to contribute in and for you to make you equivalent to Christ in all standards of the natural life. அதே தேவன் உங்களுக்குள்ள உங்கள் மூலமாய் உங்களுக்காக கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக வெளிப்படணும்னு விருப்பப்படுறாரு. பூமியில எவன் பார்த்தாலும் உங்களை பார்க்க கூடாது, கிறிஸ்துவை பார்க்கணும். அந்த அளவுக்கு உங்களை வளர்க்க அவர் எல்லா வேலையும் உங்களுக்காக செய்றார். God is doing every single thing for you to be a Christ-like, Christ-minded person, being a Christ in this world, and he does everything for you. Basically he does it. But you should arm yourself with this mentality. நம்ம இந்த சிந்தையில மட்டும் கொஞ்சம் இருந்தாலே போதுங்க. When you walk out, நம்ம வெளியில போகும்போது just think, God is working for me to grow to the level of Christ Jesus. நம்ம வெளியில போகும்போது கிறிஸ்துவாக நான் வாழ அவர் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். You understand? புரியுதா நான் சொல்றது? Hallelujah. Hallelujah. Learning and operating healing is not your what to say, பரவாயில்ல இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், நாட் லைக் தட். ஒருத்தவங்களை சுகப்படுத்துறதுக்கு நம்ம கத்துக்கிறதுக்கோ சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கோ இல்லை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்றது இது அப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாதுங்க. How many of you take life seriously? யாரெல்லாம் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சீரியஸா வாழ்றீங்க? I want to see your hands. How many of you really take your life seriously? உங்க வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா யார் எடுத்துக்கிறீங்க? கை உயர்த்தலாமா? 1. You don't take your life seriously? உங்க வாழ்க்கை யாருமே சீரியஸா எடுத்துக்கலையா? வாழவே பிடிக்கலையா உங்களுக்கு? Oh my God. ஏதோ அனுப்பி விட்டாரு. உங்க வாழ்க்கையை நீங்க சீரியஸா எப்படி சொல்றது? ஏதாவது பண்ணணும், சும்மா இவனும் வந்தான் அவனும் போனான்னு இருக்கக்கூடாது. பொறுப்பா ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது செய்யணும், என் பேர் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும், அப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இப்ப கை தூக்குங்க. யாரா நினைக்கிறீங்க வாழ்க்கையில் நான் பெரிய ஆள் ஆகணும், சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கணும்? My life wants to be meaningful. Whoever thinks that my life wants to be meaningful and I want to be a great guy, I want to be that person, this person. So what would make you meaningful? What would make your life meaningful? எது உங்க வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதா மாற்றுது? டாக்டர்,
Becoming a doctor will make you நீங்க மருத்துவரா மாறுறதா, a millionaire. ஒரு கோடீஸ்வரனா மாறுறதா, You know, what do you say? அரசியல்வாதி. What is it? politician, Big politician. அரசியல்வாதியா மாறுறதா, What would make your life meaningful? உங்க வார்த்தை எது அர்த்தம் உள்ளதா மாற்றுது? First of all, whose is this life? முதலாவது இந்த வாழ்க்கை யாருடையது? If you think this life is yours, இப்போ இது இந்த வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க, அது உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சீங்கன்னா, or if you think this life is your parents, இந்த வாழ்க்கை வந்து உங்களுடைய பெற்றோர் தந்த வாழ்க்கை நீங்க நினைச்சீங்கன்னா, you will not think beyond these things that I told you, doctor, engineer and this. இப்போ நான் சொன்ன இந்த 4-5 காரியங்கள் பத்தி இதை தாண்டி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க எதையும். But if you think that the life that you live is God given, இந்த வாழ்க்கை அவர் உங்களுக்கு கொடுத்தா நீங்க நினைச்சீங்கன்னா, you would want to live for his expectation. அவருடைய எதிர்பார்ப்பு என்னமோ அதையே நீங்க வாழ்வீங்க. You understand? And his expectation is not that you cry for holiness 24/7. அவருடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா, பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே, பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே 24 மணி நேரமா ஜெபிக்கிறது கிடையாது. Many things like that. I want to go in white saree to heaven. போடா வெள்ளை சேலை உடுத்திட்டு பரலோகத்துக்கு போகணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. God's expectation is not that. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அப்படி கிடையாதுங்க. God's expectation is that when you see God, God sees Jesus, not you. ஆண்டவர் எப்படி நம்மள பார்க்கறாருன்னா, நம்ம அவரை பார்க்கும்போது அவர் நம்மளை பார்க்கல, அவர் இயேசுவை பார்க்கறாரு. இதுதான் அவருடைய ஒரே எதிர்பார்ப்பு. Because he sowed Jesus on earth. ஏனா அவர் இயேசுவை ஒரு விதையா இந்த உலகத்துல விதைச்சிருக்காரு. And the harvest he expects is Jesus, 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 Jesus. அவர் எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு அறுவடை தான். எங்க பார்த்தாலும் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். ஏனா அவர் இங்க அவர் விதைச்சிருக்காரு. You understand? புரியுதா நான் சொல்றது? How many of you would sow wheat and expect for something else? கோதுமையை விதைச்சிட்டு நம்ம அரிசி எதிர்பார்க்க முடியாது. When a farmer has sowed wheat, he will go expecting wheat. ஒரு விவசாயி ஒரு கோதுமையை விதைச்சிருக்காருன்னா அது கோதுமை தான் வரும், கோதுமைக்காக தான் எதிர்பார்ப்பாரு. When God has sown Jesus on this earth, இந்த உலகத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை விதைச்சிருக்காருன்னா, and when you meet God again, நீங்க ஆண்டவரை சந்திக்கும் பொழுது the only expectation that he has is that he sees Jesus in you. ஒரே எதிர்பார்ப்பு அவர் என்ன பார்க்கறாருன்னா, இயேசு உங்களுக்குள்ள இருக்காரா? And only when you do that, you would have lived to God's expectation. அதை என்னைக்கு நம்ம பண்றோமோ அப்பதான் அவருடைய எதிர்பார்ப்புக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். Many have a wrong mentality, like இது பேராசை நினைக்கிறாங்க நிறைய பேர் வந்து தவறான மனநிலையில இருக்காங்க. இது வந்து they think that it's too much to think about it. I will be here like a nurse and do the things and be a humble person saying gospel to somebody and die. நான் ஏதோ பாவம் பழைக்க வந்தேன், ஏதோ வேலை செஞ்சுட்டு நான் ஒரு தூசு, நான் ஒரு குப்பை, நான் ஏதோ வேலை செஞ்சுட்டு பார்த்துட்டு போயிடுறேனே, இந்த உலகத்துல எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு they think it's a humble attitude to be a sweeper on the church. I do sweeping job and I'm happy. சபையில பெருக்கிறது வந்து மிக தாழ்மையான விஷயமா நினைச்சிட்டு, ஐயோ நான் பெருக்கதாங்க இங்க இருக்கிறேன், வேற எதுக்குமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெருசா பேசுவாங்க. அதெல்லாம் பண்ணு, ஆனா மறக்காத, ஓட வேண்டிய இடத்தையும் போக வேண்டிய இடத்தையும் மறக்காத. You were born to be like Jesus. Amen. 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 I don't think about anything else. My only focus is that how much of Christ am I manifesting today? And I just run behind that. I seek the kingdom of God and everything else is added unto me. நான் எதை பத்தி யோசிக்க போறதில்லை, என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, எங்க என்ன நடக்க போகுது, எதை பத்தி யோசிக்கிறது. ஏன்னா எவ்வளவாக கிறிஸ்துவுக்குள்ள வெளிப்பட போறாரு, அவர் ராஜ்யத்துல நான் என்ன செய்ய போறேன், அதுவே என்னுடைய ஒரே நோக்கமாக, அதுக்காக நான் என்ன பிரயாசப்படணும் அதை நான் பட்டுட்டே இருப்பேன். நான் இயேசுவோட முழுமையை அடையணும், இயேசுவோட முழுமையை வெளிப்படணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற என்னுடைய தேட்டம். எனக்கு தேவையானதெல்லாம் அது வாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு. You understand? If I start seeking these things, இதை நோக்கி நான் போய் கொண்டிருந்தேன்னா, praying for leg pain 20 days, கால் வலிக்காக 20 நாள் ஜெபம் பண்றது, praying for cancer 6 months, கேன்சருக்காக நான் ஜெபம் பண்றது 6 மாசமா, I don't want to waste my time there. என்னுடைய நேரத்தை நான் வீணாக விரும்பல அதுல. I am flesh of his flesh,
bone of his bone, united with him, one spirit with God. Me and God are one. I am God carrier. Where I go, God goes. I carry God's presence. நான் அவருடைய மாம்சமாகவே நான் இருக்கிறேன், எலும்புக்கு எலும்பாக நான் இருக்கிறேன். அவர் எனக்குள்ள வாழ்றாரு. அவர் ரத்தமா இருக்கிறாரு. நான் போனா அவரு போறாரு. நான் அவரை சுமக்கிறேன். நான் காடை தூக்கிட்டு போறேன். நான் நின்னா அக்கினி பறக்குது. This is what I think. இத பத்தி தான் நான் யோசிச்சிட்டு இருக்கிறேன். And all these things, cancer, healing, whatever, shoe, shirt, pant, watch, gold, everything, it comes, it's added. எல்லா காரியமே என் தேவைகள், என்னுடைய ஷூ, என்னுடைய நான் உடுத்து வைக்கிறது, நான் சாப்பிடுறது எல்லாமே, என்னுடைய சுகமே எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார். பஸ் மாறி ஏறிட்டீங்களா? Have you got on the wrong bus? பஸ்ஸை மாத்தி ஏத்திட்டீங்களோ? Get your mind right. உங்க சிந்தையை சரி செய்து கொள்ளுங்க. Dig the Son of God out of you. உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும் தேவகுமாரன், அப்படி யோசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ புத்திரனை தோண்டி எடுங்க. Amen. Amen. Hallelujah. தூக்கி நிறுத்துங்க. Just lift the son which is in you. That's why the Bible says, have ye the mind of Christ. வேதாகமம் சொல்லுது, கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். Put on Christ. அவரை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். How do you put on Christ? எப்படி அவரை நம்ம அணிந்து கொள்ள போறோம்? You just forget who you are. நீங்க யாருன்னு நீங்க உங்களை மறந்தாலே போதுங்க. You just forget who you are. Your name, what you studied, what you learned, forget all that. நீங்க யாரு, நீங்க என்ன படிச்சீங்க, நீங்க எந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க. I am a new creation, born of God, come to heal, raise the dead, deliver the poor. I have all the content. I am God like. Just have that in your mind. நான் ஒரு புது சிருஷ்டி, நான் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவன், நான் சுகப்படுத்த வந்திருக்கேன், நான் விடுவிக்க வந்திருக்கேன், நான் இயேசுவாகவே வந்திருக்கிறேன். அதை யோசிங்க, அந்த சிந்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Every opportunity you get, try just volunteer to release the life of God, the spirit of God in you. ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தலாம், கிறிஸ்துவை எப்படி நீங்க நிறுத்தலாம், அதை பத்தி நீங்க யோசிங்க. Amen. When you see a sick person, see that as an opportunity, not a problem. நீங்க ஒரு சுகவீனமான ஒருத்தரை பாத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையா பார்க்காம அது நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்பா பாருங்க. You know what? உங்கள மாதிரி people who sat under us are doing crazy things. இப்போ இந்த மாதிரி நம்ம மீட்டிங்ல இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தவங்க இதை விட மேலான காரியங்களை வெளியில இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. They drive two wheelers without pouring fuel. பெட்ரோலே இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க for months. மாச கணக்கா. Supermarket, wholesale businessman, CCTV gone wrong. In Jesus name, work, and it's working. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சிசிடிவி இருந்திருக்கு, அவர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு. அவர் சும்மா சிசிடிவி ப்ராப்ளம் ஆனது, பிரச்சனை ஆனதுனால என்ன சொன்னார், இயேசு நாமத்தினால சிசிடிவி வேலை செய்யுங்காரு. அவள் சிசிடிவி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. Computer had an issue. He was calling the computer guy for service. He was saying tomorrow, and this guy was not coming. And he got angry. God, in Jesus name, computer work, and it's working. கம்ப்யூட்டர்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அவர் கம்ப்யூட்டர் சரி பண்ற கூப்பிட்டுருக்காரு. அவர் வரேன்னு சொல்லிட்டு வரல. இவர் பார்த்தாரு, சரி இயேசு நாமத்தினால கம்ப்யூட்டர் வேலை செய்யறாரு. கம்ப்யூட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. I can show you proof. Come with me, I'll show them. எனக்கிட்ட எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் வேணா காட்டுறேன், நீங்க வந்து பாருங்க. The machines, they use for packaging. The grocery packaging machines. பொருட்களை பேக்கேஜ் பண்ற மிஷின் இருக்கு பாத்தீங்க. The service person has to come from somewhere long, அது வேலை செய்றவங்க இங்கோ கொஞ்சம் தூரத்துல இருந்து வர வேண்டியதா இருந்திருக்கு. The service was done by the Spirit of God. He said in Jesus name work, and the service was done and the machine was back to normal. அந்த பேக்கேஜிங் வேலையை மொத்தமா கர்த்தருடைய ஆவியானவரே செஞ்சு முடிச்சிட்டாராம். இல்லப்பா நீ வேற பேக்கேஜ் ஓகே ஆமென். பேக்கிங் மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சு. அத சர்வீஸ் பண்றவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, தூரமா இருக்கனால. அவர் சொன்னாரு மிஷின் திரும்ப நார்மலா வர்க் பண்ணிட்டு இருக்கு. ஹalleluya. இட்ஸ் ஓகேடா. See, that is why he said you shall do the things that I do and more. நான் செய்யற காரியங்களும் நீங்க செய்வீங்க, அதை விட மேலான காரியங்களும் நீங்க செய்வீங்க. அதான் சொல்றாரு அவர். The creation is waiting for us to manifest. சிருஷ்டி புத்திரர்கள் வெளிப்பட ஏங்கி கொண்டிருக்கிறது. And when you speak over them, they will respond, they will listen, and they will obey. நீங்க சிருஷ்டியோட பேசும் பொழுது, அதோட பேசும் பொழுது அது அது இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கல்லு மண்ணு செடி கொடி இதெல்லாம் பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க சொல்றதுக்கு செவி கொடுக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யும். ஹalleluya. ஆமென். பேப்பர் கீழே விழுந்துச்சு, கைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன் நான். நீங்க செஞ்சிருக்கீங்களா? இந்த பேப்பர் விழுந்துச்சு, கம் கம் கம்
முட்டாள்தனமா இல்ல? See, I just papers fell down and I'm just calling the paper to come up. I've done It's it. crazy. I've done it. I've tried it. I've tried it. நான் முயற்சி செய்திருக்கேன் அதுக்காக. Because I know the greatness that God has placed me is so great. If Jesus said paper come, it would come. I want the same kind of result to happen with my life, and I am trying. இப்போ இயேசுவால அதை செய்ய முடியுது. நான் கண்டிப்பா இயேசு வந்து இங்க செஞ்சிருப்பாரு. பேப்பர் மேலே வேணா மேலே வந்திருக்கோம். அதே மாதிரி நானும் செய்ய விரும்புகிறேன். அது நானும் செஞ்சால் நடக்கும். அதுக்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். இயேசு இந்த பேப்பர் கீழே கிடச்சுன்னா ஏய் இப்படி கை நீட்டினா பேப்பர் கைக்கு வந்துடும், தெரியுமா? இப்போ நான் வாழலை, அவர் தான் வாழ்கிறாருன்னா என் வாழ்க்கையிலையும் அதுதான் நடக்கணும். அந்த பிரயாசத்தில் தான் நான் ஓடுறேன். அந்த சிந்தை தான் உங்களுக்கு வேணும்னு கேட்குறேன். And these penny troubles that you have will be nothing. உங்களுக்கு இந்த சில்லற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Hallelujah. Turn to your neighbor. Ears open. காதை கொஞ்சம் திறந்து வச்சுக்கோங்க. காது கேக்குதா? காது கேக்குதா? கேளுங்க. கேளுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க. காது கேக்குதான்னு கேளுங்க. Hallelujah. Hallelujah. We are so great. நாம் மிகவும் மேலானவர்கள். பெரியவங்க. Yes. Beyond what you can imagine or think of. நீங்க நினைப்பதை விட, நீங்க யோசிக்கிறதை விட நீங்க ரொம்ப பெரியவங்க. Bible, it's written, no, the plans that I have for you are great beyond your thought and ability, beyond what you can comprehend. எரேமியால எழுதப்பட்டிருக்கு, நான் உங்களுக்காக வைத்திருக்க திட்டம் உங்களை என்னது? உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற பிளான்லாம் ரொம்ப பெருசுடா, நீ அதெல்லாம் நினைச்சா மண்டையே வெடிச்சிரும்னு எழுதியிருக்காரு. என்னது அது? இயேசுவ மாதிரி பெர்ஃபெக்ட் காப்பியா பூமியில நடக்கிறது தான். Hallelujah. Amen. It's clear, as he is so are we in this world. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம் இவ்வுலகில் எழுதியிருக்கு. Right? You know that? Hallelujah. Amen. Tell your neighbor, healing is nothing. சொல்லுங்க, உங்க பக்கத்துல பார்த்து, சுகப்படுத்துறது ஒரு மேட்டரே கிடையாது. Come on. சொல்லுங்க. Come on, healing is nothing. சுகப்படுத்துறது ஒண்ணுமே கிடையாது. You are way big than a healing. சுகப்படுத்துறதை விட நீங்க இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. You are way big than a healing. நீங்க சுகப்படுத்துறதை விட நீங்க பெரியவங்க. Hallelujah. See, when Jesus went, இயேசு கடந்து போகும்போது this demon started screaming. இந்த பிசாசுகள்லாம் அழல ஆரம்பிச்சது. Have you read that story? நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பைபிள்ல. When this guy was chained and Jesus was going that way and he was, oh, don't come, you know, and finally Jesus cast the demon into the pigs. You know the story, right? இப்போ ஒருத்தன் வந்து சங்கிலியால கட்டப்பட்டு கத்துவாரு, இயேசுவே நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பான். இயேசு அவரை பார்த்து என்ன சொல்வாரு? பிசாசு என்ன பண்ணுவாரு? பண்டிகளுக்குள்ள இந்த கதை உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பிசாசு இயேசுவை பார்த்து இங்க வராத, டைம் வந்துருச்சு அப்படி எல்லாம் கத்துவோம். கடைசியில இயேசு வந்து பண்டிக்குள்ள அனுப்பிச்சிடுவார். ரைட்? அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல. What is happening? என்ன நடக்குது இங்க? Jesus didn't do anything with that. He didn't even go near. He was passing that way. இயேசு அந்த இடத்துக்கே போல, அந்த வழியா தான் போனாரு. Amen. But still the demon started screaming. ஆனாலும் அங்க பிசாசு அலற ஆரம்பிச்சது. You understand? The demon cannot stand Jesus passing by, not Jesus presence. அவர் அங்க இருக்கிறதுனால இல்ல, அந்த வழியில கூட பிசாசால அவனால இது, அதாவது இயேசு கடந்து போறதையே பிசாசால தாங்க முடியல. அவர் பிரசன்னத்தை தாங்க முடியலன்றது வேற, அவர் கடந்து போறதையே பிசாசால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. You understand? That is how devil look at you when you go to heal, deliver, to minister. அதே மாதிரி தான் பிசாசு எப்படி உங்களை பார்க்கறாருன்னா, நீங்க கடந்து போகும் பொழுது, நீங்க சுகப்படுத்த போகும் பொழுது அதே மாதிரி தான் உங்களையும் பார்க்கறான். Bible says, I will put the fear of you in the camp. பாளையத்தில் உங்களை குறித்த பயத்தை உங்களுக்கு வைப்பேன். You understand? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கான். See, devil is fearing you. Devil is afraid of you. Hallelujah. When you see the dog will bark at you. Understand? நாயை பாத்தீங்கன்னா நாய் உங்களை பார்த்து குலைக்குது. Why? ஏன்? Not because the dog is angry at you. The dog is barking to hide its fear. நாய் வந்து உங்க மேல கோபத்தினால குலைக்கல, அது உங்க மேல பயத்தினால குலைக்குது. You understand? நாய் வந்து கோபத்துல கடுப்புல குலைக்கல, உங்களை பார்த்து பயந்துருச்சு, அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக குலைக்குது. That is how devil is. Listening? கேக்குறீங்களா? Hallelujah.
So when the devil cannot stand Jesus passing by, that the same way any sickness, anybody, any trouble that you face cannot stand you passing by. இயேசு கடந்து போகும்போதே பிசாசால தாங்க முடியலனா நீங்க சுகப்படுத்தும் பொழுது, நீங்க ஒருத்தவங்களை சுகமாக்க போகும் பொழுது எந்த ஒரு பிசாசும் அது உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது, அதால தாங்கவும் முடியாது. Hallelujah. So when you go out to heal, do anything, just take yourself out of the way. நீங்க ஒருத்தவங்களை சுகப்படுத்த போறீங்கன்னா உங்களை குறிச்சான காரியங்களை நீங்க எடுத்து போட்டுருங்க. Just think God has come. ஆண்டவர் என் கூட வந்துட்டாரு, அவ்வளவுதான். என் கூட இல்ல, God has come. ஆண்டவரே வந்துட்டாரு, அவ்வளவுதான். ஆண்டவர் என் கூட வரதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன பழைய ஏற்பாட்டில் இருக்கிறோம் ஆண்டவர் கூட வரதுக்கு? அவர் தான் ஒரே ஆவியா ரத்தத்தோட ரத்தமா சதையோட சதையா கலந்துட்டாரு. என்ன பார்த்தா அவரை பார்த்த மாதிரி. கடவுளை பார்க்கணுமா? யாராவது இதை பாருங்க, அதான் கடவுள். வீட்டுல போய் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, தோக்குறாரு கடவுள் அப்படின்னு. Just go to your house and look at the mirror and say, see the God is here. Hallelujah. இடிக்குது, எங்கேயோ இடிக்குதுன்னு நினைக்கிறீங்க. It is not humbleness if you cannot say, கண்ணாடியை பார்த்து நான் கடவுள்னு சொல்ல முடியலன்னா அது தாழ்ந்த மனசாட்சி கிடையாது, அது ரொம்ப மோசமான மனசாட்சி. இப்போ என்ன டேய் நீ சுஜின் இல்லடா ஜீசஸ் அப்படின்னு சொன்னா சரிங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப என்கிட்ட என்ன இருக்கு? தாழ்மை இருக்கு. இல்லைங்க நான் சுஜின் அப்படின்னா என்ன இருக்கு? இதுதான் பெருமை. புரியுதா புரியலையா? இப்போ இவர் பேர் பிரவீன். பிரவீன் இன்னிலிருந்து பிரவீன் கிடையாது, நாளையிலிருந்து நீ ராஜு அப்படி சொன்னா என்ன சொல்லுவார் பிரவீன்? ஒத்துக்க மாட்டார். He will not accept. Why? Because he is mindful of himself. ஏன்னா அவரை பத்தி அவர் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. he is thoughtful of him, he is mindful of him. No, I am Praveen. How can you say me Raju? Call me Praveen. விளங்குதா? பிரவீன் கூப்பிடுங்கப்பா, ராஜு ஏன் கூப்பிடுறீங்க? You understand? So now I come and say you are dead and Jesus is living in you. What should you say? இப்போ நீங்க செத்துட்டீங்க, உங்களுக்குள்ள இயேசு தான் இருக்கிறாரு நான் சொல்றேன், நீங்க என்ன நினைப்பீங்க என்ன பத்தி? இயேசு உயிரோடு இருக்காருன்னு நான் சொல்றேன். If you are a humble person, தாழ்மையா இருந்தீங்கன்னா ஓகே சார் எஸ் ன்னு சொல்றீங்க. நீங்க ஆமா கரெக்ட்டுங்க நீங்க சொல்றது. If you are a proud person, நீங்க பெருமையுள்ளவரா இருந்தீங்கன்னா no I still have my clothes, my dress, my name is so and so. நான் உயிரோட தான் நிக்கிறேன், நான் என்னோட ஷர்ட் நான் துணி போட்டுருக்கேன், எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. That's the same thing. You go before the mirror. I died, Christ lives in me. இப்போ நீங்க கண்ணாடியை பார்த்து அதே தான் சொல்ல போறீங்க, நான் இல்ல இயேசு தான் எனக்குள்ள வாழ்றாரு. And who is that Christ that you see in the mirror? யார் அந்த கிறிஸ்து நீங்க பார்க்கிறது கண்ணாடியில? God himself. தேவனே நீங்க பார்க்கறீங்க, right? கரெக்ட்டா? And who is on the other side of the mirror? கண்ணாடிக்கு இந்த பக்கம் யார் இருக்கா? God. தேவன். Who is that God? அந்த தேவன் யாரு? You. நீங்க தான். புரியலையா? When you see the God in you, உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க தேவனை பாத்தீங்கன்னா, then every devil you meet will see the same God in you. நீங்க பார்க்குற எல்லா சாத்தானும் உங்களுக்குள்ள தேவனை தான் பார்க்கும். உனக்குள்ள கடவுளை நீ பார்த்துட்டீனா நீ பார்க்குற எல்லா பிசாசும் அதே கடவுளை பார்க்கும். ஆமென். ஆமென். கை தட்டலாமா? This is the blindfold that devil plays. இந்த ஒரு கண்மூடித்தனமான காரியத்தை தான் பிசாசு வச்சு விளையாடுறான். இப்படி தான் கண்ணை கட்டுறான். You think it's pride, humble, how I am God and all, you know. தாழ்மை, பெருமை, நான் எப்படி கடவுளா இருக்க முடியும்? என்ன இது? But if you wake up, oh, I died, Jesus is living. You are Jesus, I am Jesus, he is Jesus, he is Jesus. Everybody is Jesus. Who is Jesus? The carnality, you know, the whole embodiment of God made flesh, that is Jesus. Wow. When you wake up to it, then the whole scene changes. எல்லா மாம்சமும் தேவன் ஆக்கப்பட்டது என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா, அங்க இயேசு, இங்க இயேசு, இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே இயேசுன்ற ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா, நீங்க உங்களை கடவுளா தான் பார்ப்பீங்க. விளங்குதா? நானும் இயேசுடா, நீனும் இயேசுடா, எல்லாரும் இயேசுடா, இயேசு தான் கிறிஸ்து தான் வெளிப்படுறார். Everywhere is Jesus, Jesus. Everyone is Jesus here. Everyone are God's here. Hallelujah. When you come to that mentality, அந்த ஒரு மனப்பான்மைக்குள்ள நம்ம வரும்பொழுது, you will question yourself. நீங்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க, how can God sin?
எப்படி கடவுள் தப்பு செய்ய முடியும்? So I cannot sin. அதனால நானும் தப்பு செய்ய முடியாது. Can God say a lie? கடவுள் பொய் சொல்லுவாரா? So if God cannot say a lie, கடவுளால பொய் சொல்ல முடியலனா I cannot lie. என்னாலே பொய் சொல்ல முடியாது. Will God leave somebody sick? கடவுள் வந்து மத்தவங்கள வியாதி தருவாரா? வியாதியில விட்டுட்டு போய்டுவாரா? வியாதியில விட்டுட்டு போய்டுவாரா? If God cannot leave somebody sick, அவரே ஒருத்தர் வியாதியில விடாத வரைக்கும் I cannot leave somebody sick. நானும் மத்தவங்கள வியாதியில விட முடியாது. Hello? Does God have authority over everything? எல்லாவற்றுக்கும் கடவுளுக்கு அதிகாரம் இருக்கா? Oh, if yes, உண்மைனா I have authority over everything. எனக்கும் சகலவற்றுக்கும் அதிகாரம் இருக்கு. Because I died long back when I got baptized in the Spirit. நான் பல வருடங்களுக்கு முன்பாக ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே நான் வந்து மரிச்சு போயிட்டேன். From that day, அந்த நாள்ல இருந்து only Christ is living. இந்நாள் வரைக்கும் கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். If I can hold this mentality, இந்த மனப்பான்மையை நான் வைத்துக் கொண்டிருந்தேனா, if I can hide myself into God, நான் என்ன முற்றிலுமா தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருந்தேனா, then I myself can see God in me. எனக்குள்ளாக இருக்கிற கடவுளை நானே பார்க்க முடியும். When you can see the God in you, உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, you will not see the limitations anymore. உங்களோட குறைவுகள்லாம் பார்க்கவே மாட்டீங்க. குறையை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. குறையே இருக்காது. Only fullness will be there. There's no lack. And then அதுக்கப்புறம் everybody around you will see the God in you. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்குள்ள கடவுளை பார்ப்பாங்க. Hallelujah. Amen. And the devil cannot stand your presence. பிசாசு உங்களுக்கு முன்பாக நிக்கவே முடியாதுங்க. You will be a winner everywhere. நீங்க எப்பவும் ஜெயிக்கிறவங்களா, எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. Hallelujah. Amen. அதாவது முதல்ல உங்களை ஒரு ஃபுட்பால் பிளேயரா பார்த்தாதான் கோல் அடிக்கிறத பத்தியா யோசிக்க முடியும். Amen. If it is still hard for you to see yourself as a football player, how are you thinking about making a goal? இப்ப நீங்க ஃபுட்பால் விளையாடுறதுக்கு உங்களாலே நீங்க ஃபுட்பால் பிளேயர்னு ஒத்துக்க முடியலனா நீங்க எப்படி கோல் அடிப்பீங்க? So put a mentality. அந்த மனப்பான்மையை நீங்க போடுங்க. Don't take failure. தோல்வியை ஒத்துக்கொள்ளாதீங்க. Never. எப்பவுமே ஒத்துக்காதீங்க. We are not born to fail. நாம் தோற்பதற்காய் பிறக்கவில்லை. We are not born to try. நாங்க வந்து முயற்சி செய்வதற்காய் பிறக்கவில்லை. We are the first fruits of God. நாம் தேவனின் முதல் கனியா இருக்கிறோம். First fruits. முதல் கனி. Best fruits. சிறப்பான கனி. Number 1 belongs to us. முதலாம் தேர்ச்சி பெற்ற கனி. Hallelujah. That's the response you get everywhere, anywhere, anyhow. எங்க போனாலும் எங்க நின்னாலும் யார்கிட்ட நின்னாலும் எங்க நின்னாலும் அதான் நடக்கும். That is why God said nobody will be able to stand before you all the days of your life. ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று வசனம் சொல்லுது. Hallelujah. When you go to a sick person, you have that mind, nobody will be able to stand before me. ஒரு சுகவீனமான மனுஷனை நீங்க பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லுங்க, எனக்கு முன்பாக எந்த சிக்னஸும் எந்த வியாதி நிக்க முடியாது. Hallelujah. At the name of Jesus, every knee must bow, every tongue should confess. இயேசுவின் நாமத்துக்கு எல்லா நாவுகளும் முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும். நான் யாருடைய நாமத்துல வரேன்? Whose name I'm coming? Hallelujah. And what will be the response? அங்க என்ன நடக்க போகுதுங்க? Hallelujah. Praise God. இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணும்? This is enough or you want some more? Hallelujah. Amen. சொல்லிக்கிட்டே இருக்கணும். Just keep on saying. நான் ஆண்டவர் கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். நான் ஆண்டவரோட, let us all say this, ஒரே ஆவியா இருக்கேன். I am one spirit with God. நான் அவரோட I am இணைக்கப்பட்டிருக்கேன். I am united with him. என் கையில அவர் இருக்கார். He is in my hand. என் கண்ணுல அவர் இருக்கார். He is in my eyes. நான் பேசும்போது அவர் பேசுறார். When I speak, he speaks. என் உச்சந்தலையிலிருந்து முள்ளங்கால் வரைக்கும், from the top of my head to the bottom of my feet, அவரோட ஆவி தான் இருக்கு. His spirit dwells in me. நான் எப்பவோ செத்துட்டேன். I am dead long time back. வாழ்றது அவர்தான். He is the one who lives in me. அவருக்கு என்ன நடக்குமோ, whatever happens to him, அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். That's the only thing happens to me. வேற எதுவும் நடக்காது. Nothing will happen in my life. நான் நல்லா தான் இருப்பேன். I will be good. நான் மேல தான் இருப்பேன். I will do well. உயர்ந்து தான் இருப்பேன். I will always be lifted. சத்தம் வரலையே. Come on, shout. சத்தமா. Hallelujah. Hallelujah. எனக்கு தோல்வி இல்ல. There's no defeat
for me. குறைவு இல்ல. There's no lack for me. நான் தொடுறவன் எல்லாரும் சுகமாவான். Whoever I touch, they will heal. ஒருத்தன் கூட வியாதியா இருக்க மாட்டான். No one will be in sickness. எல்லா பிசாசும் என்ன பார்த்து ஓடும். Every demon will run away from me. ஏன்னா படைப்பு அப்படி. ஏன்னா because the creation is like that. He has made me like that. அவர் என்ன அப்படி உருவாக்கி இருக்காரு. It's my nature. அதுதான் என்னுடைய சுபாவம். என்ன சார் ஜெயிச்சிட்டே இருக்கீங்க? அது அப்படிதான் பா. If someone asks you how come you're winning always, that's how it is. Hallelujah. இப்ப ஏன் பின்னாடி சொன்னீங்க. So you just repeated what I said. But you should have a culture that you keep saying, you keep speaking, you keep writing in your mind. எப்பொழுதும் உங்க சிந்தையில ஓடிட்டே இருக்கணும். இது ஒரு கலாச்சாரமா, இது ஒரு முறைமையா மாத்தி கொள்ளுங்க எப்பவுமே இத சொல்றதுக்கு. 4 4 சார் 4 4 16 8 8 சார் 8 8 16 யார் அந்த மேக்ஸ் டீச்சர்? எப்படி சொன்னீங்க? எப்படி how come you said this 8 8 8 8 za 4 4 za எப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? how you said this? மல்டிபிள் பண்ணி சொன்னீங்களா இல்ல நீ அது எப்பயோ மனப்பாடம் பண்ணது தன்னால வந்துச்சா? Okay, just the multiplication or you just by hearted this long time back and it came ஆமா. Nobody calculated, right? No, யாரும் வந்து இத கணக்கிடல. The work that you did sometime. இப்போ வந்து நம்ம 6ஆம் வகுப்புல 2ஆம் வகுப்புல படிச்சது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது, 1 2 you know that thing which you did long back. இப்போ நம்ம ஸ்கூல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சது இருக்கு பாத்தீங்களா? That just comes out. அது அப்படியே வெளியில வருது. So that is the same thing happens when you renew your mind meditating on the word. I am flesh of his flesh, bone of his bones. I am one spirit with God. Old things are passed away, new things are born. நான் பழசெல்லாம் போயிடுச்சு, புதுசு தான் வந்திருக்கு, நான் புதிய சிருஷ்டியா இருக்கேன், பழசெல்லாம் போயிடுச்சு, நான் அவரை போலவே இருக்கிறேன் அப்படின்னு நான் மெடிடேட் பண்ணும்போது இது உள்ள இருக்கும்போது தன்னால வெளியில வரும். நான் உபவாசிக்க தேவையில்ல, ஜெபம் பண்ண தேவையில்ல, அழ தேவையில்ல, கேட்க தேவையில்ல, அது அப்படி நடக்கும். Amen. Hallelujah. Jesus. So 2 things I have told you. ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். Know the goal that God has for you. உங்களுக்கான இலக்கு, தேவன் வைத்திருக்கிற இலக்கு என்னன்னு Never forget that. அது என்னைக்குமே மறக்காதீங்க. You are called to be as equal as Jesus. நீங்க இயேசு எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே இருக்க நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. Hallelujah. And everything around you is working towards that. உங்களை சுற்றிக்கிற ஒவ்வொரு காரியமும் அதற்காகவே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. Amen. And you will not be slothful in meditating and repeating and keeping his word in your mouth. நீங்க அஜாக்கிரதையா அவருடைய வார்த்தையை உங்க நாக்குல வைக்கிறதுல இருந்து சோர்ந்து போக கூடாது. இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. ஜோஷுவா 1:8. அப்பா Amen. Amen. So keep it. Tell to yourself. உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை உங்களால பார்க்க முடியும். When you teach yourself, you can see the Christ in you. This is a culture that you need to cultivate. இது வந்து ஒரு கலாச்சாரமா நீங்க வந்து ஆரம்பிக்கணும். இத பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, go to Jesus school. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து இயேசு பள்ளிசாலைக்கு போங்க. ஆமா, இயேசு பள்ளிக்கூடத்துக்கு போங்க. இயேசு பள்ளிக்கூடத்துக்கு போங்க சொல்லுங்க. பள்ளிசாலை. Those who have went to engineering college became engineers. Those who have went to medical school, they have become doctors. இன்ஜினியரிங் படிச்சவங்க இன்ஜினியர் ஆகுறாங்க, டாக்டர் படிச்சவங்க டாக்டர் ஆகுறாங்க. Those who go to church become praying machines. சபைக்கு போறவங்க வந்து ஊழியம் செய்றாங்க. சாரி என்ன சொல்ல? சபைக்கு போறவங்க மட்டும் ஜெபம் பண்ற மிஷினா மாறிடுறாங்க. ஓகே, மிஷின். கால் மிஷின். சபைக்கு போறவங்க மட்டும் பிரேயர் பண்ற மிஷின் ஆயிடுறாங்க. The one who goes to church, they become a mission of prayer. நம்ம அத பத்தி பேச வேணாம். Okay, you don't want to talk about that. Hallelujah. So you go to Jesus school. நீங்க வந்து இயேசுவின் பள்ளிக்கு போங்க. அது எங்க இருக்கு? இதுதான் அந்த பள்ளி. இத கரெக்ட்டா படிக்கணும். அத வேற சொல்லி கொடுக்கணும். You should learn this properly and correctly. Just meditate. The தியானிங்க. Take the image who you are, what you are. I am like God. Nothing. Or you can take this content, you know. Da irukku. Idu mudichale podum. This, you know, this is a proven book now, I can tell. We were talking. This is a proven book. இது வந்து ஒரு ஆமா, manual. இதோ இருக்கு.
இட்ஸ் a proven book. இது வந்து காலத்தால் சோதிக்கப்பட்டு என்ன பண்ணிருக்கு, எப்படி சொல்றது அதை, ஆமா, பல புயல்களையும் மலைகளையும் தாண்டி இது வந்து உறுதியா நிக்குது. இட்ஸ் டெஸ்டிமனி. Amen. Because this came in 2015. 2015ல இது ஆரம்பிச்சோம். 15ல we compiled it. Okay. So now இப்போ எங்களை 4 பேர் பார்த்தீங்கல்ல, எங்களை மாதிரி நிறைய காப்பீஸ் வெளியில் இருக்கிறாங்க. Many people are there out like us. வெளியில எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. Their foundation is this. அவங்களுடைய அடித்தளம் எதுனா இதுதான். Hallelujah. If you want to live a lifestyle, நீங்க வந்து ஒரு வாழ்க்கை நடைமுறையா மாத்தணும்னா put this foundation. இத வந்து ஒரு அடித்தளமா போட்டு பாருங்க. Without this foundation, இது இல்லாம you cannot stand. உங்களால நிக்க முடியாது. When the flood comes, வெள்ளம் வரும்போது the house that is built on the soil will surely fall. மண் மீது கட்டப்பட்ட வீடு வந்து விழுந்து போகும். Hallelujah. But if you are built on the rock, நீங்க கன்மலையின் மீது கட்டப்பட்டிருந்தீங்கன்னா you will stand. நீங்க நிற்பீங்க. And time has proven that. காலம் அதை சொல்லும். Everybody who was built on this rock has stood. இந்த கன்மலையின் மேல் நின்று கட்டப்பட்டவர்கள் நின்றுருக்காங்க. Okay, go to the God Kind in YouTube. You will see testimonies. God Kind YouTube சேனல்ல போய் பாருங்க, अनेक சாட்சிகளை நீங்க பார்க்கலாம். Hallelujah. So build yourself, take responsibility for yourself. உங்களை நீங்களே கட்டுங்கள், உங்களுக்காக நீங்களே பொறுப்பெடுங்கள். Hallelujah. Use every opportunity to learn and keep this in your mouth. எல்லா வாய்ப்பையும் இத பற்றி கற்றுக்கொள்ள இத எப்பொழுதும் உங்க வாயை விட்டு பிரியாம பாத்துக்கோ. And apply it. அத அமல்படுத்துங்க. It doesn't matter you fail. பரவாயில்ல, தோத்து போனாலும் பரவாயில்ல. Okay. I have 3 sons. எனக்கு 3 மகன்கள் இருக்காங்க. 1 son dead. ஒரு மகன் இறந்துட்டாரு. We were not, or else if we tried to raise him from the dead, but we didn't. அவர் வந்து உயிரோட எழுப்பணும்னு நாங்க முயற்சி செய்தோம், ஆனா கடைசியா நடக்கல. If I had done it 4 sons, அது எழுப்பி இருந்தா 4 பிள்ளைங்களா இருப்பாங்க. You understand? But I never cried for that. Not one tear came out of my eyes. ஒரு சொட்டு கண்ணீர் கூட அதுக்காக நான் வடிச்சது கிடையாது, நான் அழுதது கிடையாது. அதுக்காக I believed the word of God. நானுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். I applied the word of God. ஒரு நாள் நடைமுறைப்படுத்துறேன். I may have failed a couple of times. நான் தோற்று போய்க்கலாம் நிறைய முறை. I don't care. அத பத்தி என்னைக்குமே கவலைப்படுறது I count on the victories that I have. நான் எனக்காக அவர் செய்த வெற்றியை தான் ஒரு நாள் நான் வந்து எண்ணி பார்க்கிறேன். I see the test reports that were negative and became positive, and positive that were became negative. அநேக டெஸ்ட் ரிப்போர்ட் நெகட்டிவா அந்த பாசிட்டிவானத பார்த்திருக்கேன். அநேக ரிப்போர்ட் பாசிட்டிவா அந்த நெகட்டிவா அந்த நான் பார்த்திருக்கேன். I have seen people like just there and on a command that they rose up and just walked. என்னுடைய நிறைய பேர் வந்து கீழ நடக்க முடியாம இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க எழுந்து நடக்கறத நான் பார்த்திருக்கேன். I count them. அத நான் எண்ணி பார்க்கிறேன். I don't count my losses. என்னுடைய தோல்வியை நான் ஒரு நாள் எண்ணி பார்த்தது கிடையாது. That may be because of my immaturity. ஏனா அதனுடைய எனக்கு தெரியல, அன்னைக்கு எனக்கு தெரிந்த அறிவுக்கு என்னால அதான் செய்ய முடிஞ்சது. ரைட்? அத நினைச்சு அழுது என்ன புண்ணியம்? There's no use of crying of that. But we are still winning. இப்பொழுது நாங்க ஜெயம் பெற்று கொண்டே இருக்கிறோம். Every day we are winning. ஒரு நாள் நாங்க ஜெயிச்சிட்டே இருக்கோம். We have testimonies every day. ஒரு நாள் சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. Not just us, but everybody who is under us are testifying. நாங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு கீழ இருக்கிறவங்க, எங்களுக்கு இந்த ஊழியத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து சாட்சி கொடுத்துட்டே இருக்காங்க. Hallelujah. The word of God is so powerful. ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கு. One sword ஒரு தடவை விதைச்சீங்கன்னா it will keep producing. அது நீங்க அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம். Hallelujah. It's a ripple effect. அது திரும்ப வந்துட்டே இருக்கும். Hallelujah. புதுசா யாராவது விதை எடுத்துட்டு வராங்களா? என்னைக்கோ விதைச்ச விதை தான், அதுதான் திரும்ப வந்துனே இருக்கு. That's the effect of word of God. Hallelujah. So as much as possible into you. உங்களால எவ்வளவு உங்களுக்குள்ளாக நீங்க விதைக்க முடியுமோ விதைச்சு கொண்டே இருங்க. Train yourself. உங்களை நீங்க பயிற்சி செய்து கொள்ளுங்க. Tell yourself. உங்களுக்குள்ளாக நீங்களே பேசுங்க. You are like God. நீ தேவன், நீ கடவுள் மாதிரி இருக்க. You are like Jesus. நீ இயேசுவை போல இருக்கிற. Don't expect results that will come for you, but expect results that what Jesus would get. உங்களுக்காக வந்து பதில் வரும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இயேசு இருந்தா அந்த இடத்துல என்ன பதில் வரும்னு எதிர்பாருங்க. Hallelujah.